கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறார் என்றால் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவராக, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களை உயர்த்தி என்ன பண்றாரு? பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்பது சத்தியம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. இது கிரியை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும்போது அநேக பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு? உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அவமானத்தோடு நிந்தனையோடு கிடந்த அநேக பேரை என்ன பண்றாரு? ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட இந்த வாசித்த இந்த வசனம் என்பது யாருடைய வாயிலிருந்து சாட்சியாக சொல்லப்பட்டது என்று பார்த்தோமானால் அன்னாளுடைய வாயிலிருந்து இது புறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அன்னாள் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த உயர்வை, ஆண்டவர் கொடுத்த உயர்வை, ஆண்டவருடைய வாழ்க்கையில அவருடைய நிந்தனையை, அவமானத்தை என்ன பண்றாரு? மாற்றினதனால ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று என்ன பண்றாங்க? சாட்சியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக வேதத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற நானும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அற்பையும் குப்பையுமாக இருந்த என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு? உயர்த்தினார். உங்களுக்கு முன்பாக திக்குவாயும் மந்தனாவுமாய் இருக்கிற என்னை என்ன பண்றார்? ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பேச வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுக்க வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படியாக இவெல்லாம் எங்கிருந்து பேச போறான், இவெல்லாம் எங்கிருந்து நிக்க போறான் என்று என்ன பண்ணிருக்கிறாங்க? நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்னை உயர்த்தினார், உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சாட்சியாக, இந்த வசனத்திற்கு சாட்சியாக நான் நிற்கிறேன். அல்லேலூயா. எனவே என்னை மாற்றின ஆண்டவர் வேதத்தில் அநேக பேரை அவருடைய நிந்தனையிலிருந்து, அவருடைய தலைகுனிவில் இருந்து மாற்றி உயர்வை கொடுத்த ஆண்டவர், குப்பையிலிருந்து உயர்த்தின ஆண்டவர், பிரபுக்களோடு உட்கார பண்ண ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்னாள் என்ன பண்ணாங்க? ஆலயத்தில் போய் அழுது ஜெபித்தார்கள். ஒருவேளை நாமும் கூட ஆண்டவரிடத்துல நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரிடத்துல நாம் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் இடத்துல விடாமல், ஆண்டவரை எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் அழுது ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய அவமானங்களை, நிந்தனைகளை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தனைக்குள்ளாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல அழகாக சொல்லப்படுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை தலைகுனிவாக எண்ணுகிற, உங்களை அவமானமாக நிந்தனையாக எண்ணுகிறவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். அவர் எளியவர்களையும் சிறியவர்கள் என்ன பண்றார்? உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களையும் உயர்த்துவார். வேதத்தில் அநேக பேரை உயர்த்தின ஆண்டவர், என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். நிச்சயமாகவே நீங்கள் பெரிய உயர்வை காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.